வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதாவது பேப்பர் 2க்கான வினா விடை வீடியோவை பார்த்துருந்தோம். அதாவது கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு. அதில் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷின் தான் போட்டிருந்தோம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரை இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸினுடைய வினா விடையை நம்ம வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா, இது கடைசியாக போக வேண்டிய ரிவிஷன் கிளாஸ். ஓகேங்களா, அதாவது ரிவிஷன் நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்களாவே ஓரளவுக்கு சோசியல் சயின்ஸில் நம்ம ஆன்சரை கரெக்டாக பிக்கப் பண்ண முடியும். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள். ஓகேங்களா, சோசியல் சயின்ஸு 6லேருந்து 10 வரைக்குடைய, ஓகேங்களா, 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸிலிருந்து கொஷின் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாருங்கள். கொஷின் நம்பர் 1 அது பார்த்தீங்கன்னா ரோமானிய வேளாண்மை கடவுள், ரோமானிய வேளாண்மை கடவுள் என அழைக்கப்படும் கோள் எது? சனி. எது? சனி. ரோமானிய வேளாண்மை கடவுள் என அழைக்கப்படும் கோள் எது? சனி. கொஸ்டின் நம்பர் 2, இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர். கொஸ்டின் நம்பர் 3, யாருடைய ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வந்தனர்? யாருடைய ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தனர்? அப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம். அப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வந்தனர்னா ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம். அப்போ ஜஹாங்கீர் தான் இந்தியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். தமிழ்நாட்டின் வற்றாத நதி, தமிழ்நாட்டின், ஓகேங்களா, வற்றாத நதி, தமிழ்நாட்டின் வற்றாத நதி எது? தாமிரபரணி. தமிழ்நாட்டின் வற்றாத நதி தாமிரபரணி. வாசகடோமா கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த ஆண்டு? வாசகடோமா கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த ஆண்டு மே 27, 1498. மே 27, 1498. மே 27, 1498. கொஸ்டின் நம்பர் 6, ஓகேங்களா, வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்திக்கு யாருடைய கூற்று? ஓகேங்களா, பேராசிரியர் செலிக்மேன். பேராசிரியர் செலிக்மேன். அது பார்த்தீங்கன்னா வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தியாகும் யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா பேராசிரியர் செலிக்மேன். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7, கிபி 500ஆம் ஆண்டு முதலில் குடியரசு எனும் வடிவமைக்கப்பட்ட நாடு எது? கிபி 500ஆம் ஆண்டு முதலில் குடியரசு எனும் வடிவமைக்கப்பட்ட நாடு எது? ரோம். எந்த நாடு? ரோம் நாடு. அடுத்து பாருங்க. தவறான இணையை காண்க. ஆன்சர் பாருங்க. தவறான இணையை காண்க. சுதர் உஸ் சதார் அப்படின்னா இஸ்லாமிய சட்ட அமைச்சர். சரி. திவானி ரிசாலத். திவானி ரிசாலத் அப்படிங்கிறது வெளியுறவு அமைச்சர். சரி. திவானி ஆரிஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, பிரதம அமைச்சர். தவறு. ஆரிஸ்னாவ இராணுவ அமைச்சர்னு வரணும். இதுதான் தவறானது. அடுத்தது காசி உல் காசத் அப்படிங்கிறது நிதித்துறை அமைச்சர். சரி. அப்போ தவறானது கேட்குறான். ஆன்சர் சி. திவானி ஆரிஸ் அப்படிங்கிறது பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது தப்பு. ஆன்சர் சி தான் இது தவறான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. தரிக்கி உல் இந்த் என்ற நூலின் சமூக பொருளாதார நிலையை விளக்கியவர் யார்? தருக்கி உல் இந்த் என்ற நூலின் சமூக பொருளாதார நிலையை விளக்கியவர் யார் அப்படின்னா அல்பருனி. இப்போ அல்பருனி எழுதிய நூல் தான் இது. அடுத்து 10வது, பாமணி அரசியலிடமிருந்து பிரிந்த 5 அரசுகள். பாமணி அரசியலிடமிருந்து பிரிந்த 5 அரசர்கள் யாரார்னா பீரார், பீடார், பீஜாப்பூர், அகமதாபாத், கோல்கொண்டா. ஆன்சர் ஏ. ஈராறு, பீடார், பீஜாப்பூர், அகமதாநகர், கோல்கொண்டா. இந்த 5 நகர் தான் பாமணி அரசிலிருந்து பிரிந்த 5 அரசுகள்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. இந்தியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளின் பெயர்களை காலவரிசைப்படுத்துக. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஓகேங்களா வெளிநாட்டு பயணிகள் பெயர்களை காலவரிசைப்படுத்துக. அப்போ இந்தியாவிற்கு முதல் வந்த வெளிநாட்டு பயணி யாருன்னா பாகியான் ஃபஸ்ட்டு, 2வது யுவாங் சுவாங், 3வது இட்சிங்கு, 4வது மார்கோ போலா. ஓகேங்களா, ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஃபஸ்ட்டில் பாகியான் வந்தார், அவர் தான் இந்தியாவிற்கு முதல்ல வெளிவந்த வெளிநாட்டு பயணி. 2வது பார்த்தீங்கன்னா யுவாங் சுவாங்கு, 3வது இட்சிங்கு, 4வது மார்கோ போலோ. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12. சரியான இணையை காண்க. கூடல் நகர். கூடல் நகர்னு பூம்புகார்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா, தவறு. தூங்கா நகரம் ஹராப்பான்னு சொல்கிறாங்க, தப்பு. கல்வி நகரம் ஓகேங்களா மதுரைன்னு சொல்கிறாங்க, தப்பு. கோயில் நகரம் காஞ்சிபுரம் சரி. கோயில் நகரம் காஞ்சிபுரம் சரி. ஆன்சர் டி. அப்போ சரியான இணை எது? டி தான் சரியான இணை. கூடல் நகருங்கிறது மதுரை. கூடல் நகருங்கிறது மதுரை. தூங்கா நகரங்கிறது மதுரை. கல்வி நகரங்கிறது காஞ்சி. அப்போ இதில் சரியானது கோயில் நகரம் காஞ்சிபுரம். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13. பாருங்க 13வது கொஸ்டின். பாமணி பேரரசு வீழ்ச்சிக்கு காரணம். பாமணி பேரரசு வீழ்ச்சிக்கு காரணம். பாருங்க விஜயநகர அரசர்களுடன் தொடர்ச்சியான போர் நடந்ததுனால ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்து பி. 3ஆம் முகமது கவானுக்கு பின் திறமையற்ற அரசர்கள் சரி. அயல்நாட்டு பிரபுகளின் கழகங்கள். அயல்நாட்டு பிரபுகளின் கழகங்கள். ஓகேங்களா, 3மே தான் காரணம். ஆன்சர் மேற்கூறிய 3ம். ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 14. பொறுத்துக. பாருங்க மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் ஓகேங்களா. கருப்பு காந்தி காமராஜர். மதுரை காந்தி என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா 1 2 3 4 5. ஓகேங்களா, மதுரை காந்தி குமரப்பா, கருப்பு காந்தி காமராஜர். அப்போ 4 1 2 3 4 5 5 எல்லை காந்தி கான் அப்துல் காதர் 1 பச்சை காந்தி குமரப்பா. அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள், ஓகேங்களா. மதுரை காந்தி அப்படிங்கிறது சுப்பராயன் 3 கருப்பு காந்தி காமராஜர் 4 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லை காந்தி யாருன்னா கான் அப்துல் காதர் 1 பச்சை காந்தி யாருன்னா குமரப்பா 5 அடுத்தது தஸ்ன காந்தி அப்படிங்கிறது ராஜாஜி 2 மறுபடியும் பாருங்க ஒரு டைமு. மதுரை காந்தி சுப்புராயன், கருப்பு காந்தி காமராஜர், எல்லை காந்தி கான் அப்துல் கபார் கான், பச்சை காந்தி யாருன்னா குமரப்பா, தஸ்ன காந்தி அப்படிங்கிறது ராஜாஜி. அப்போ ஆன்சர் 3 4 1 5 2. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க 15வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15வது கொஸ்டின். தாஜ்மஹாலின் முன்னோடி என அழைக்கப்படுவது. தாஜ்மஹாலின் முன்னோடி என அழைக்கப்படுவது ஹுமாயூனுடைய கல்லறை. கொஸ்டின் நம்பர் 16. ஜூன் 3 1947 எதனுடன் தொடர்புடையது? ஜூன் 3 1947 எதனுடன் தொடர்புடையது? மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் பிறகு தான் இந்தியா 2ஆக பிரிஞ்சுது. ஓகேங்களா, இந்தியாவை 2ஆக பிரித்தாங்க. அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஓகேங்களா பாகிஸ்தானையும் இந்தியாவும் எல்லையாக பிரித்து கொடுக்குற ஒரு திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து 17வது கொஸ்டின். ஹால்டிகட் போர் யாருடைய இடையே நடைபெற்றது? அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும்.
ஹால் டிக்கெட் போர் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்கு. ஆன்சர் சி. 18 1916 தென்னிந்திய விடுதலை கழகத்தை தோற்றுவித்தவர். தென்னிந்திய விடுதலை கழகத்தை தோற்றுவித்தவர் எந்த ஆண்டு? 1916. யார்? டிஎம் நாயர், பிடி தியாகராய் செட்டி. ஆன்சர் சி. டிஎம் நாயர், பிடி தியாகராஜ செட்டி. அடுத்து 19வது கொஸ்டின். சுதேசி கப்பல் நிறுவனம் எதற்கு இடையே கப்பல் போக்குவரத்தை துவங்கியது? சுதேசி கப்பல் நிறுவனம் எதற்கு இடையே கப்பல் போக்குவரத்து துவங்கியது? தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை. ஆன்சர் பி. தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை. கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, பொறுத்துக. வெப்பமான கோள். வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி. 3 கமா. வளையம் உள்ள கோடு சனி. வளையம் உள்ள கோடு சனி. அப்போ 4 கமா. செந்நிறக்கோடு செவ்வாய். செந்நிறக்கோடு செவ்வாய். 1 கமா. செந்நிறக்கோடு செவ்வாய். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளும் கோடு. உருளும் கோடு யுரோனஸு. அப்போ 5 கமா. அடுத்து பாருங்க, குளிர்ந்த கோடு நெப்டியூன். குளிர்ந்த கோடு நெப்டியூன். மறுபடியும் பாருங்க, வெப்பமான கோடு வெள்ளி, வளையமுள்ள கோடு சனி, செந்நிறக்கோடு செவ்வாய், உருளும் கோடு யுரோனஸு, குளிர்ந்த கோடு நெப்டியூன். ஆன்சர் பி. 3 கமா 4 கமா 1 கமா 5 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவீதம். உலக மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய சதவீதம் கேட்குறாங்க. 17.5%. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவீதம். உலக மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய சதவீதம் 17.5%. அடுத்தது 22வது கொஸ்டின். நாதர் ஷா 1739 கோஹினூர் வைரத்தை கொள்ளையடிக்க போது இந்தியாவின் ஆட்சியாளர். ஓகேங்களா? அப்போ நாதர் ஷா ஓகேங்களா கோஹினூர் வைரத்தை கொள்ளையடிக்கும் பொழுது இந்தியாவில் ஆட்சி செய்தவர் யாருன்னா முகமது ஷா. ஆன்சர் சி. முகமது ஷா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1739. 1739. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு காரணம். முகலாயருடைய வீழ்ச்சிக்கு காரணம் மராட்டியர் எழுச்சி. 2 ஐரோப்பியர் வருகை. 4 பார்த்தீங்கன்னா திறமையற்ற அவுரங்கசீப்பின் தோன்றல். அப்போ ஆன்சர் 1 3 4. ஆன்சர் ஏ. அடுத்து 24வது கொஸ்டின். முகலாயர் காலத்தில் இராணுவ அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? முகலாயர் காலத்தில் இராணுவ அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மீர் பக்சி. மீர் பக்சி. அடுத்து 25வது கொஸ்டின். வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்டாங்கன்னா 21 வருடங்கள். ஆன்சர் ஏ. 21 வருடங்கள். பேஷ்வாக்களின் தலைவராக பதவியேற்றவர் பாலாஜி விஸ்வநாத். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1565 தான் தலைக்கோட்டை போர் நடைபெற்றது. ஷெர்ஷா நாணயங்களின் தனது பெயரினை எந்த மொழியில் எழுதினார்? எந்த மொழியில் எழுதினார்? தேவனகிரி. ஷெர்ஷா நாணயங்களில் தனது பெயரினை எந்த மொழியில் எழுதினார்னா தேவனகிரி. 29. தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. திவானி இ அரித் அப்படின்னா அரிசுனா இராணுவம். சரி. திவானி இ இசாரத் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். சரி. திவானி இ விசாரத் அப்படின்னா வரவு மற்றும் செலவு. சரி. திவானி இ இன்ஷா அப்படிங்கிறது விற்பனை வரின்னு சொல்கிறாங்க. இதுதான் தவறு. இப்போ கேட்ட கேள்வினா தவறானது. ஆன்சர் டி தான் தவறானது.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. தமிழ்நாட்டின் சின்னம். தமிழ்நாட்டின் சின்னம் ஓகேங்களா. மாநில விலங்கு. மாநில விலங்குனா எது? வரையாடு. அப்போ 4 கமா. மாநில பறவை மரகத புறா. மாநில பறவை மரகத புறா 3 கமா. மாநில மலர் செங்காந்தல் மலர் 2 கமா. மாநில மரம் பனை மரம் 1. மறுபடியும் பாருங்க. மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனை மரம். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 31. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியா எனது தாய்நாடு உறுதிமொழியை எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. பாஜிராவ் பாரசீகன்னு சொல்கிறாங்க, தப்பு. நாதர்ஷா அஷ்டபிராதன் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. நியாதீஸ் அப்படின்னா ஆப்கானிய அரசர், தப்பு. முகமது ஷா அப்தாலி முற்போக்கு கொள்கை, தப்பு. அப்போ அதில் இருக்கிறது அனைத்தும் தப்பு. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33. பொறுத்துக பாருங்க ஓகேங்களா. பொறுத்துக. கீழ்வலை. கீழ்வலை அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விழுப்புரம். இப்போ 2 கமா. அடுத்து பாருங்க. குமுதிபதி. குமுதிபதி கோவையில் இருக்குது. அப்போ 3 கமா. பொறிவரை. பொறிவரைங்கிறது நீலகிரியில் இருக்குது. அப்போ 4 கமா. உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க. கீழ்வலை விழுப்புரம், குமுதிபதி கோவை, பூரிவரை நீலகிரி, உசிலம்பட்டி மதுரை. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து 34. தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரை குழு. தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரை குழு. மேக்நாத் சாகா. மேக்நாத் சாகா. அடுத்தது 35வது கொஸ்டின். தவறான இணையை காண்க. நிலையான நிலவரி திட்டம் காரல்மாடிஸ் பிரபு, சரி. துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் வெள்ளச்செடி பிரபு, சரி. ஓகேங்களா. சர்ஜான் சோர் தக்கர்களை ஒழித்தவர் அப்படிங்கிறாங்க, தப்பு. அமீர்கானுங்கிறது பிண்டர்களின் தலைவர். பிண்டர்களின் தலைவர், சரி. அப்போ தவறானது எது? சி தான் தவறானது. ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. பொறுத்துக. 36. பொறுத்துக. நகராட்சி அதிக மக்கள் தொகை. நகராட்சியில் அதிக மக்கள் தொகை எப்படி இருக்கணும்? 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ 3 கமா. அடுத்தது பேரூராட்சி அதிக மக்கள் தொகை 10,000 பேர், 2 கமா. அடுத்தது மாவட்ட ஊராட்சியின் அதிக மக்கள் தொகை ஓகேங்களா 50,000 பேர், ஓகேங்களா 1 கமா. மாநகராட்சி அதிகபட்ச மக்கள் தொகை 10 லட்சம், 4 கமா. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. நகராட்சி அதிக மக்கள் தொகை ஓகேங்களா 1 லட்சம். பேரூராட்சி அதிக மக்கள் தொகை 10,000 பேர். மாவட்ட ஊராட்சியின் அதிகபட்ச மக்கள் தொகை 50,000 பேர். மாநகராட்சி அதிகபட்ச மக்கள் தொகை 10 லட்சம். ஆன்சர் 3 கமா 2 கமா 1 கமா 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. பான்ஸ்லோ மராத்திய தலைவர், தப்பு. ஆரிகான். ஆரிகான் 2ஆம் ஆங்கில மராத்திய போர், சரி. காரன்வாடிஸ் குடிமைப்பணியின் தந்தை, சரி. கிருஷ்ணா இந்து வம்ச மன்னர், சரி. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4. ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது சென்னை மாகாண சபை. காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது சென்னை மாகாண சபை சுதேசி பொருட்கள் கண்காட்சிகளை நடத்தியது. ஆன்சர் சி. சுதேசி
பொருட்களின் கண்காட்சிகளை நடத்தியது? ஆன்சர் சி. அடுத்து 39 உயரமான சிகரம். பொறுத்துக. உயரமான சிகரம் பாருங்க. தொட்டப்பட்டா 2637 மீட்டர் 2, முக்குருத்தி 2554 4, சோலைக்காடு சோலைக்காடு பார்த்தீங்கன்னா 1620 1, பழனிமலை 1500 மீட்டர் அப்போ 3, மறுபடியும் பாருங்கள். தொட்டப்பட்டா 2637 மீட்டர், முக்குருத்தி 2554 மீட்டர், சோலைக்காடு 1620 மீட்டர், பழனிமலை 1500 மீட்டர். அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. அடுத்து பாருங்கள் 40வது கொஸ்டின். ரோமானிய கடவுளின் தூதுவர் என அழைக்கப்படும் கோள் புதன். ரோமானிய கடவுளின் தூதுவர் என அழைக்கப்படும் கோள் புதன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 41. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 41 பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள். அம்பாயனா படுகொலை எப்போ நடந்தது? 1623 அப்போ 3, அம்பாயனா படுகொலை 1623. இருட்டறை துயரம் எப்போ நடந்ததுன்னா 1557 1759 4, சிகாகோ மாநாடு 1893 2, இல்பர்ட் மசோதா 1882 தொடங்கி 83 முடியும். மறுபடியும் பாருங்க. அம்பாயனா படுகொலை 1629, இருட்டறை துயரம் 1759, சிகாகோ மாநாடு 1893, இல்பர்ட் மசோதா 1883. அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. பொறுத்துக. ஓகேங்களா? நீதி கட்சி எப்போ தொடங்கினாங்க? 1917 அப்போ 3, திராவிட கழகம் திக 1944, திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 1949 5, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பாக சொல்லிட்டேன். மறுபடியும் பார்ப்போம். பாருங்க. ஓகேங்களா? நீதி கட்சி ஓகேங்களா 1917 3, திக 1944 1, திராவிட முன்னேற்ற கழகம் 1949 5, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 4, ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 2, மறுபடியும் பாருங்கள். நீதி கட்சி 1917, திக திராவிட கழகம் 1944, திராவிட முன்னேற்ற கழகம் 1949, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. அப்போ ஆன்சர் 3, 1, 5, 4, 2. அடுத்தது 43வது கொஸ்டின். தவறான இணையை காண்க. சிவாஜி மராத்திய மன்னர். சரி. அக்னியூ அப்படிங்கிறது மந்திரின்னு சொல்கிறாங்க. தப்பு. ராம்பத்ரா தீட்சித சமஸ்கிருத அறிஞர். சாந்தாஜி சிவாஜியினுடைய பிரதிநிதி. சரி. தவறானது கேட்குறான். அக்னியூ அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1912 திருவல்லிக்கேணியில் சென்னை திராவிட சங்கம் தோன்றியது. சென்னையில் திராவிட சங்கம் தோன்றியது. சரி. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கழகம் ஏற்படுத்தப்பட்டது. சரி. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்து பொறுத்துக. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது
ஓகேங்களா. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, டிஎம் நாயர், எம்எஸ் பூர்ணலிங்கம். அப்போ 2 கமா. அடுத்து பாருங்கள், ஆந்திர பிரகாஷா பார்த்தசாரதி நாயுடு 1 கமா. அடுத்து திராவிடனுங்கிறது ஓகேங்களா, திராவிடங்கிறது பக்துவாச்சல பிள்ளை 4 கமா. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது பெரியார். மறுபடியும் பாருங்கள், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டிஎம் நாயர், எம்எஸ் பூர்ணலிங்கம். ஆந்திர பிரகாசா பார்த்தசாரதி நாயுடு. திராவிடன் பக்துவாச்சல பிள்ளை. ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. யாருடைய ஆட்சி காலம் முகலாயரின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? யாருடைய ஆட்சி காலம் முகலாயரின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? ஷாஜகான். ஆன்சர் ஏ, ஷாஜகான். 47வது கொஸ்டின், இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம்? இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்டு. கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையை கொண்டாடியவர் யார்? கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகளை ஓகேங்களா கொண்டாடியவர் யார்? பாலகங்கார திலகர். ஆன்சர் டி, பாலகங்கார திலகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர்? ஒளிர்வு வட்டம். 50வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு பாலின விகிதம் பெற்ற மாநிலத்தை இறங்கு வரிசை எழுதுக. இப்போ பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு நீலகிரி, 2வது தஞ்சாவூர், 3வது நாகப்பட்டினம், 4வது தூத்துக்குடி. ஓகேங்களா. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. நீதிபதிகள் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக உயர்த்திய சட்ட திருத்தம். நீதிபதிகள் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக உயர்த்திய சட்ட திருத்தம் மற்றும் ஆண்டு. சட்ட திருத்தம் 1963 15வது சட்ட திருத்தம். 1963 15வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முக்கிய காரணம் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவினுடைய ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தது. ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு ஆட்சி முடிவு. ஆன்சர் ஏ. 53வது கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கும் பொழுது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாகும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள்? 389 பேர். 389 பேர். 54வது கொஸ்டின், முதல் சுதந்திர போர் வரலாற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற, ஏனெனில் இந்திய சமஸ்தான இணைப்புக் கொள்கை கைவிடப்பட்டது. 55வது கொஸ்டின், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர். ராஜாராம் மோகன் ராய். கொஸ்டின் நம்பர் 56. பிரார்த்தன சமாஜம் என்ற சபையை தோற்றுவித்தவர்? ஆத்மராம் பாண்டுரங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய கொடியை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22 1947. தேசிய கொடி ஜூலை 22 1947. தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனவரி 24 1950. 3 கமா. தேசிய சின்னம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனவரி 26 1950. உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 1950. மறுபடியும் பாருங்கள், தேசிய கொடி ஜூலை 22 1947. தேசிய கீதம் ஜனவரி 24 1950. தேசிய சின்னம் ஜனவரி 26 1950. உச்சநீதிமன்றம் உருவானது ஜனவரி 28
1950. அப்போ ஆன்சர் 4,3,2,1 4,3,2,1 ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள் 58வது கொஸ்டின். 1990 மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் முஹம்மது உல்கித் அப்படிங்கிறவர் தான் மனித மேம்பாட்டுக்குரிய அறிமுகப்படுத்தியவர். சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. இந்திய தேசியம் ஏற்பட முக்கிய காரணம். இந்திய தேசியம் ஏற்பட, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்பட மிக முக்கியமான காரணம் இந்தியரிடம் ஏற்பட்ட வேற்றுமை, அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதார சுரண்டல். 62வது கொஸ்டின். வங்கப் பிரிவினையின் உள்நோக்கம் ஏனெனில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையை குலைப்பது. ஆன்சர் பி, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒற்றுமையை குலைப்பது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை எதுன்னு கேட்டாங்கன்னா முகப்புரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. கொஸ்டின் நம்பர் 64. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதி ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்டு பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? அப்போ எந்த வாயு வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா ஹீலியம். ஆன்சர் சி, ஹீலியம். அடுத்து பார்த்தீங்கன்னா 65வது கொஸ்டின். ஆங்கில அரசு இந்திய சுதந்திர போராட்டத்தை எதிர்கொள்ள கொண்ட எந்த சட்டம்? ஓகேங்களா, 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் வேறுபட்டது. ஓகேங்களா, வேறுபட்டது மண். இப்போ காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னது? அச்சரேகை, கடலில் இருந்த தூரம், உயரம். இது மூணுமே ஓகேங்களா காலநிலையை பாதிக்கும் காரணிகள். அதில் பொருந்தாதது மண். அடுத்து 67வது கொஸ்டின். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஸ் என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் எடுத்துரைத்தார் அப்படின்னா ஏவி டைசி. நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது. ஜின்னா. ஆன்சர் பி, ஜின்னா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் படேல். இணைச்சதுனால இவருக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர். சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவின் இரும்பு மனிதர். சௌரி சௌரா நிகழ்ச்சியின் காரணமாக காந்தி எந்த போராட்டத்தை நிறுத்தினார்? சௌரி சௌரா நிகழ்ச்சியின் காரணமாக காந்தி எந்த போராட்டத்தை நிறுத்தினார்? ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் சி, ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து பாருங்க, சைமன் கமிஷனை இந்தியா புறக்கணிக்க காரணம் அதில் இந்தியர் எவரும் இல்லை. ஓகேங்களா, சைமன் கமிஷனை புறக்கணிக்க காரணம் அதில் இந்தியர் எவரும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 72. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பூரண சுதந்திரம் இந்தியரது குறிக்கோள். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எதுன்னு கேட்டாங்கன்னா பூரண சுதந்திரமே இந்தியரது குறிக்கோள். அடுத்தது 73வது கொஸ்டின். சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 1971. வானிலை மாற்றத்திற்கு காரணமான அடுக்கு. அடியடுக்கு. அடுத்து 75வது கொஸ்டின். ஓகேங்களா, காப்பி இந்தியாவில் அதிகமாக. ஓகேங்களா, கர்நாடகாவில் தான் காப்பி அதிகம். புகையிலை ஆந்திரா. சரி. ஆப்பிள் இமாச்சல் பிரதேசம். சரி. தேயிலை அஸ்ஸாம். சரி. ஜனல் மேற்கு வங்காளம். சரி. ரப்பரு கேரளா. ஓகே. காப்பி கர்நாடகாவில் அதிகம், புகையிலை ஆந்திரா, ஆப்பிள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் அதிகம், தேயிலை அஸ்ஸாமு, ஜனல் மேற்கு வங்காளம், ரப்பர் கேரளா. இப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4, 5, 6. ஆன்சர் ஏ. நமது தேசிய பாடலான வந்தே மாதரம்
கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எந்த மொழியில் இயற்றினார்? எந்த மொழியில் இயற்றப்பட்டது? சமஸ்கிருதம். ஆன்சர் சி, சமஸ்கிருதம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. பொருந்தாதது, பொருந்தாதது. ஆனைமலை அப்படிங்கிறது நீலகிரி, தப்பு. பச்சைமலை பெரம்பலூர், கரெக்டு. ஏலகிரி மலை வேலூர், கரெக்டு. பழனி மலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், கரெக்டு. ஓகேங்களா? அப்போ ஓகேங்களா, தவறானது பொருந்தாதது எதுனா ஆன்சர் ஏ. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு, தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பளவு எவ்வளோனா 20.21%. 20.21%. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது சுயராஜ்ய நாள். சுயராஜ்ய நாள். அப்போ பாரதியார் 1908 சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது சுயராஜ்ய நாள். அடுத்து பாருங்கள், 1940ஆம் ஆண்டு காமராஜர் வர்த்தா சென்ற சந்தித்தது யாரை சந்தித்தார்னா காமராஜர் காந்தியை சந்திச்சிருக்கிறாரு. அணிசேரா இயக்கத்தில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள், அணிசேரா இயக்கத்தில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் 120. மொத்த உறுப்பு நாடுகள் 120. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது சென்னை மாகாண சபை சுதேசி பொருட்களை கண்காட்சிகளை நடத்தியது. வாஞ்சிநாதன் ஆசத்துறையை சுட்டு கொன்ற நாள், ஆசத்துறையை சுட்டு கொன்ற நாள் ஜூன் 17, 1911. வாஞ்சிநாதன் ஆசத்துறையை சுட்டு கொன்ற நாள் ஜூன் 17, 1911. 1911. அடுத்து 84வது கொஸ்டின். இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மீது மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்ததாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது? அப்போ இந்திய குடிமக்களின் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன? 79%. அடுத்து பாருங்க, பர்கான். பர்கான் எந்த செயலோடு தொடர்புடையது? படிய வைத்தல் நிலத்தோற்றம். ஆன்சர் ஏ, படிய வைத்தல் நிலத்தோற்றம். 86வது கொஸ்டின். அகில இந்திய மகளிர் மாநாடு, அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. ஆன்சர் ஏ, பூனா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 87. மிதவை ஓதம், மிதவை ஓதம் பற்றி பொருந்தாதது. ஓகேங்களா? அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏற்படும். சரி. சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது ஏற்படும். சரி. உயர் ஓதம் மிக உயர்ந்த மற்றும் தாழ் ஓதம் மிகுந்த தாழ்வும் காணப்படும். சரி. அப்போ ஓதம் பார்த்தீங்கன்னா பற்றி பொருந்தாதது எதுவுமே இல்லை. ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. வேலூர் புரட்சி தோல்விக்கு காரணங்கள் சரியானது. வேலூர் புரட்சிக்கு தோல்விக்கு காரணங்களில் சரியானது எது? வேலூர் புரட்சியின் தோல்விக்கான காரணங்களில் சரியானது எது? புரட்சி நடத்த முறையான தலைமை கிடையாது. சரி. கிளர்ச்சி நன்கு திட்டமிடப்படவில்லை, நன்கு திட்டமிடப்படவில்லை. சரி. இராணுவ வீரர்களுக்கு இந்திய அரசியலிடமிருந்து ஆதரவு மற்றும் உதவிகள் பெற முடியவில்லை. சரி. திப்பு சுல்தான் பிள்ளைகளுக்கு போதுமான போர் பயிற்சி கிடையாது. சரி. அப்போ எல்லாமே சரி. 1, 2, 3, 4 சரி. ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 89. கொஸ்டின் நம்பர் 89. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது அகழ்வாராய்ச்சி சான்றுகள். 90வது கொஸ்டின். உலகிலேயே மிக தொன்மையானது என வரலாற்று அறிஞர்கள் கருதப்படுவது விந்திய மலை தெற்கு பகுதி. விந்திய மலைக்கு தெற்கு பகுதி. 91வது கொஸ்டின். இரும்பின் பயனை எக்கால மக்கள், இரும்பின் பயனை எக்கால மக்கள் நன்கு அறிந்திருந்தன. ஆதர்வன, ரிக்கு, யாசு, சாமா, அதர்வன மக்கள். அடுத்து 92. கொஸ்டின் நம்பர் 92. தாளமி எழுதிய நூல் எது? அல் மெகஸ்ட். 93. சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம். சூரியனை விட
மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது? சிரியஸ். ஆன்சர் ஏ, சிரியஸ். 94வது கொஸ்டின். நமது சூரிய குடும்பத்தில் கண்டறியப்பட்ட துணைக்கோள்களின் எண்ணிக்கை எத்தனை? சூரிய குடும்பத்தில் மொத்தம் துணைக்கோள்கள் 163 துணைக்கோள்கள். ஆன்சர் பி, 163 துணைக்கோள்கள். 95வது கொஸ்டின். ஓகேங்களா? கோள்கள் என்பதன் பொருள் சுற்றி வருதல். ஓகேங்களா? இது எம்மொழி சொல்லு. கோள்கள் என்பதன் பொருள் சுற்றி வருதல். இது எம்மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா கிரேக்க மொழி சொல். 96வது கொஸ்டின். கீழ்கண்ட நூல்களில் எவை பௌத்த வகை நூல்களாகும்? மணிமேகலையும் குண்டலகேசியும். மணிமேகலையும் குண்டலகேசியும். ஆன்சர் பி. புத்தரை தெய்வமாக கும்பிட்டு சமய பிரிவு. புத்தரை தெய்வமாக கும்பிட்றது மகாயானம். மகாயானம். அடுத்து 98வது கொஸ்டின். கீழ்கண்ட வம்சத்தை வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அரியாங்க வம்சம், சிசுநாத வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஆன்சர் சி. ஓகேங்களா? வம்சத்தை வரிசைப்படுத்துங்கன்னா ஃபஸ்ட்டு அரியாங்க வம்சம், 2வது சிசுநாத வம்சம், 3வது நந்த வம்சம், 4வது மௌரிய வம்சம். ஆன்சர் சி. மௌரிய ஆட்சியின் எல்லை பகுதியை கண்காணிப்பவர். மௌரிய ஆட்சியின் எல்லை பகுதியை கண்காணிப்பவர் அந்த மகாமாத்தியர். அந்த மகாமாத்தியர். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. மகாதீபாஷா. மகாதீபாஷா என்ற சாத்திர நூலை தொகுத்தவர் யார்? நாகார்ஜுனர். ஆன்சர் ஏ, நாகார்ஜுனர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101. மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அக்பர் தான் அறிமுகப்படுத்தினார். நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு. ரயத்வாரி முறை சர் தாமஸ் மன்றோ. பகல்வாரி முறை பெண்டிங் பிரபு. பகல்வாரி முறை பெண்டிங் பிரபு. பாருங்கள் மறுபடியும். மன்சப்தாரி முறை அக்பர், நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு, ரயத்வாரி முறை சர் தாமஸ் மன்றோ, பகல்வாரி முறை பெண்டிங் பிரபு. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4. ஆன்சர் ஏ. அடுத்து 102வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 102. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஏப்ரல் 1, 2010. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம். இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1, 2010 தான் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. வ.உ.சி. அவர்கள் நடத்திய இதழ்கள் பாருங்கள். 4வது இது விவேகபானு. ஓகேங்களா? இந்தோ நேசன். அப்போ 4 கமா. நீலகண்ட பிரம்மச்சாரி பார்த்தீங்கன்னா சூரியோதயம் 1 கமா. அடுத்தது பாரதியார் இந்து பாலபாரதம். அப்போ 5 கமா. மாப்போ சிவஞானம் செங்கோடு தமிழரசு 2 கமா. பா ஜீவானந்தம் ஜனசக்தி தாமரை. அப்போ ஜனசக்தி தாமரை 3 கமா. மறுபடியும் பாருங்க. வ.உ. சிதம்பரனா விவேகபானு இந்து நேசன், நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம், பாரதியார் இந்தியா பாலபாரதம், மாப்போ சிவஞானம் ஓகேங்களா செங்கோடு தமிழரசு, பா ஜீவானந்தம் ஜனசக்தி தாமரை. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 5 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. ஆன்சர் டி. 4 கமா 1 கமா 5 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. தெல்லாறு போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது? தெல்லாறு போர் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா பல்லவர் பாண்டியர். பல்லவருக்கும் பாண்டியருக்கும் இடையில் ஏற்பட்டது தான் தெல்லாறு போர். அடுத்து பாருங்கள். முன்னீர் பழத்தீவு. முன்னீர் பழந்தீவு. முன்னீர் பழந்தீவு என அழைக்கப்படும் தீவு லட்சத்தீவு. ஆன்சர் பி லட்சத்தீவு. 106வது கொஸ்டின். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? ஆடுதுறையில் தான் நெல் ஆராய்ச்சி நிலையம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1985. 1985 தான் நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்தது 107வது கொஸ்டின். கொல்லம் கொண்ட பாண்டியன். கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்படும் பாண்டிய மன்னன்.
முதலாம் மாரவர்ம குலசேகரன். கொல்லம் கொண்ட பாண்டியன், கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்படும் பாண்டிய மன்னன். பாருங்க, கொல்லம் கொண்ட பாண்டியன், கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்படும் பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்ம குலசேகரன். சோலைக்காரடு, சோலைக்கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் உள்ளது அமைக்கப்பட்டுள்ளது? சேருராயன் மலையில் அமைந்துள்ளது. எந்த மலையில் அமைந்துள்ளது? சேருராயன் மலையில் தான் சோலைக்கரடு அப்படிங்கிற ஒரு சிகரம் இருக்குது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 109. கொஸ்டின் நம்பர் 109, நதிகள் உற்பத்தியாகும் இடம். ஓகேங்களா? பிரம்மபுத்திரா, மானசாவர் ஏரி. அப்போ 4, கிருஷ்ணா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மகாபலிபுரர் குண்டு, மகாபலீஸ்வரர் குன்று. 1, கங்கை உற்பத்தி ஆகும் இடம் கங்கோத்ரி. எங்கே உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி. நர்மதை உற்பத்தி ஆகும் இடம் அமர்கண்ட பீடபூமி. 3, மறுபடியும் பாருங்க, பிரம்மபுத்திரா உருவாகுவது மானசாவர் ஏரி, கிருஷ்ணா உருவாகுவது மகாபலீஸ்வரர் குன்று, கங்கை உற்பத்தி ஆகுவது கங்கோத்ரி, நர்மதை உற்பத்தி ஆகுவது அமர்கண்ட பீடபூமி. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் டி. 4, 1, 2, 3. ஆன்சர் டி. அடுத்து 110வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 110, பொறுத்துக. ஆளுநர் நிர்வாக குழுவின் முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். யார்? ராபர்ட் கிளைவ் இல்லை, மெக்காலா பிரபு. முதல் சட்ட உறுப்பினர் மெக்காலா பிரபு. அப்போ 4, தக்கர்களை ஒழிக்க தலைமை தாங்கிய அதிகாரி மேஜர் ஸ்லீமேன். மேஜர் ஸ்லீமேன். 1, ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர், ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். 5, வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர், வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் சர் அயர்கூற்று. 2, கிபி 1774ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பே. சர் எலிசா இம்பே. மறுபடியும் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் கண்டிப்பாக இல்லாத இருக்காது. ஓகேங்களா? ஆளுநர் நிர்வாக குழுவின் முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னா மெக்காலே பிரபு. தக்கர்களை ஒழிக்க தலைமை தாங்கிய அதிகாரி மேஜர் ஸ்லீமேன். மேஜர் ஸ்லீமேன். ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் சர் அயர்கூட்டு. 1774இல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா சர் எலிசா இம்பே. அப்போ ஆன்சர் 4, 1, 5, 2, 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 101, பொறுத்துக. ஓகேங்களா? குருநானக். குருநானக் எங்கே பிறந்தார்? குருநானக் பிறந்தது தாழ்வண்டி. குருநானக் பிறந்தது தாழ்வண்டி. 2, சங்கரர் பிறந்தது காலடி. சங்கரர் பிறந்தது காலடி. 4, மத்துவர் பிறந்தது ஓகேங்களா உடுப்பி. மத்துவர் எங்கே பிறந்தார்? உடுப்பியில் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ராமானுஜர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். ராமானுஜர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். மறுபடியும் பாருங்க, குருநானக்கு தாழ்வண்டி, சங்கரர் பிறந்தது காலடி, மத்துவர் பிறந்தது உடுப்பி, ராமானுஜர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். அப்போ 2, 4, 1, 3. ஆன்சர் சி. 2, 4, 1, 3. சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. 112 பாருங்க, இதுவும் பொறுத்துக. ஓகேங்களா? பேலூர் மடம். பேலூர் மடம் எப்போ வந்தாங்கன்னா 1897. 3, சிக்காகோ மாநாடு 1893. ஓகேங்களா? 4, பக்சார் போர் எப்போ அப்படின்னா 1764. 1, சதி ஒழிப்பு 1829. 2, மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பேலூர் மடம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1897. சிக்காகோ மாநாடு 1893. பக்சர் போர் 1764. சதி ஒழிப்பு 1829. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் சி. தமிழ்நாட்டின் ஓகேங்களா முதலில் உருவான நகராட்சி. தமிழ்நாட்டில் முதல் உருவான நகராட்சி வாலாஜாபேட்டை. வாலாஜாபேட்டை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114, ஹுமாயூனு
என்ற சொல் அதிர்ஷ்டக்காரன் என்று பொருள். ஆனால் அவர் அதிர்ஷ்டம் அற்றவர் என கூறியவர் லேன்பூல். அதிர்ஷ்டமற்றவர் என்று கூறியவர் லேன்பூல். அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க. ஓகேங்களா, 115வது கொஸ்டின். தவறான இணையை காண்க. காமராஜர் பச்சை தமிழன் என்று அழைத்தவர் பெரியார். சரி. ஓகேங்களா, அடுத்தது பெரியாரை ரூசோ என அழைத்தவர் ராமசாமி முதலியார். சரி. காமராஜராக நடித்தவர் யார்னா ரிச்சர்ட் மதுரம். சரி. பெரியார் நடத்திய இதழ் சுதேசி இதழ். தப்பு. அப்போ பாருங்கள், காமராஜரை பச்சை தமிழ் என்று அழைத்தவர் பெரியார். சரி. பெரியாரை ரூசோ என அழைத்தவர் ராமசாமி முதலியார். சரி. காமராஜராக நடித்தவர் யார்னா ரிச்சர்ட் மதுரம். சரி. பெரியார் நடத்திய இதழ் சுதேசி இதழ். அது மட்டும்தான் தப்பு. அப்போ தவறானதை கேட்குறான், ஆன்சர் டி. தவறானதை கேட்குறான், ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 116. தாமரை மற்றும் கங்கை ஆறு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அது பார்த்தீங்கன்னா தாமரையும் கங்கை ஆறும். தாமரை 1950, கங்கை ஆறு 2008. 117வது கொஸ்டின். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்ம சமய சார்ந்த சார்பற்ற கொள்கை கடைபிடித்து வருகிறது? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்மம் சமய சார்பற்ற கொள்கை? 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு. 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 118. பொறுத்துக. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா, எப்போ கொண்டதானா 1993. ஓகேங்களா, 3 தகவல் உரிமை சட்டம் 2005 4 குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986 2 குடியுரிமை சட்டம் 1955 5 தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980 1 மறுபடியும் பாருங்கள், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993, தகவல் உரிமை பாதுகாப்பு சட்டம் 2005, குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986, குடியுரிமை சட்டம் 1955, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இப்போ ஆன்சர் 3, 4, 2, 5, 1. ஆன்சர் பி. மாநிலங்களின் அவைகளின் பதவி காலம். ஓகேங்களா, மாநில அவைகளின் பதவி காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேங்களா, டெட்டில் கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், மாநில அவைகளின் பதவி காலம் நிரந்தரமானது. ஓகேங்களா, உறுப்பினருடைய பதவி காலம்னா 5 ஆண்டு உறுப்பினர். ஓகேங்களா, உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டு உறுப்பினர் பதவி காலம் 6 ஆண்டு. மாநில தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டு. ஓகேங்களா, அப்போ பாருங்க, மாநில அவைகளின் பதவி காலம் நிரந்தரமானது. ஓகேங்களா, உறுப்பினருடைய பதவி காலம்னு கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள். தலைவருடைய பதவி காலம் கேட்டாங்கன்னா ஓகேங்களா, துணைத் தலைவர், ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. பொறுத்துக. ஓகேங்களா, பாருங்கள், தலைக்கோட்டை போர் எப்போ நடந்தது? 1565. ஓகேங்களா, அப்போ 3, அடுத்தது. ஓகேங்களா, துருக்கி கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு. துருக்கி கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு 1453. அப்போ 4, அடுத்தது. நாதர்ஷா படையெடுப்பு 1739. 1, மூன்றாம் பானிபட் போர் 1761. 2, அடுத்தது. கல்விக்காக 1 லட்ச ரூபாய் வழங்கிய சட்டம் 1813. அப்போ 5, மறுபடியும் பாருங்கள், தலைக்கோட்டை போர் 1565. துருக்கியர் கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றியது. ஓகேங்களா, கைப்பற்றியது 1453. நாதர்ஷா படையெடுப்பு 1739. மூன்றாம் பானிபட் போர் 1761. கல்விக்காக 1 லட்ச ரூபா வழங்கிய சட்டம் 1813. இப்போ ஆன்சர் 3, 4, 1, 2, 5. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 121. கொஸ்டின் நம்பர் 121 சரியாக பொருந்தி உள்ளது. ஓகேங்களா, பொதிகை மலை. ஓகேங்களா, முண்டந்துறை புலிகள் காப்பகம். சரி. பழனி மலையில் காடம்பரை நீர்மின் நிலையம் உள்ளது. தப்பு. ஆனைமலையில்
வந்தாரா உயர்ந்த சிகரம், மகேந்திரகிரியில் உயர்ந்த சிகரம் மூக்குருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ தவறானதை பார்த்தீங்கன்னா பொதிகை மலை மட்டும்தான். குண்டந்துறை புலிகள் காப்பகம். ஆன்சர் ஏ. 122வது கொஸ்டின். வட்டார மொழி பத்திரிகை ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்தவர். வட்டார மொழி பத்திரிகை ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா லிட்டன் பிரபு. ஆன்சர் சி. ஆன்சர் டி லிட்டன் பிரபு. ஆன்சர் டி லிட்டன் பிரபு தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டமும் ஆயுத தடை சட்டத்தையும் கொண்டு வந்தார். கொஸ்டின் நம்பர் 123. எவருடைய நிர்வாகத்தில் கங்கை கால்வாய் வெட்டப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. எவருடைய நிர்வாக காலத்தில் கங்கை கால்வாய் வெட்டப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபு. 124வது கொஸ்டின். உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு? ஐஸ்லாந்து. ஆன்சர் சி. ஐஸ்லாந்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. டெல்லி தர்பார் நடத்திய பிரபு. டெல்லியில் தர்பார் நடத்திய பிரபு. டெல்லியில் தர்பார் நடத்திய பிரபு லிட்டன் பிரபு. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் உள்ள நாடு இங்கிலாந்து. மகாசாசனம் உள்ள நாடு இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. பாருங்க, பொறுத்துக. கிரனைட்டு அடியால் பாறையில் இருக்குது. அடியால் பாறையில் இருக்குது. அப்போ 2 கமா. மண்ணடுக்கு அடிப்பாறையில் இருக்குது. 4 கமா. பாரன்தீவு செயல்படும் எரிமலை 3 கமா. மண் வள பாதுகாப்பு பட்டை பயிரிடல் வேளாண்மை. மறுபடியும் பாருங்கள், கிரனைட்டு அடியால் பாறைகள், மண்ணடுக்கு அடிப்பாறை, பாரன்தீ அப்படிங்கிறது செயல்படும் எரிமலை, மண் வள பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பட்டை பயிரிடுதல் வேளாண்மை. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 3 கமா 1. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 128. ஓகேங்களா? பொறுத்துக. மிகப்பெரிய தொலைநோக்கி எங்கே இருக்குது? வேலூரில் காவலனூர் தொலைநோக்கி 2 கமா. பிர்லா கோளாரங்கம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. பிர்லா கோளாரங்கம் சென்னையில் இருக்குது. 1 கமா. மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. 4 கமா. MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் சென்னையில் தரமணிங்கிற இடத்துல இருக்குது. சென்னையில் தரமணிங்கிற இடத்துல இருக்குது. மறுபடியும் பாருங்கள், மிகப்பெரிய தொலைநோக்கி எங்கே இருக்குன்னா வேலூரில் காவலனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பிர்லா கோளாரங்கம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா தரமணியில் இருக்குது. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. முதல் பர்மிய போரினுடைய உடன்படிக்கை என்ன அப்படின்னா யாண்டுபூ உடன்படிக்கை. அப்போ 4 கமா. பக்சர் போரில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை 1 கமா. முதல் கர்நாடக போர், ஓகேங்களா, ஆயிலா சப்ளை உடன்படிக்கை. அப்போ 5 கமா. இரண்டாம் கர்நாடக போருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை 3 கமா. மூன்றாம் கர்நாடக போருக்கு பாரிஸ் உடன்படிக்கை 2 கமா. மறுபடியும் பாருங்கள், முதல் பர்மிய போருக்கு யாண்டுபூ உடன்படிக்கை. பக்சார் போர்டு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. முதல் கர்நாடக போருக்கு ஐலா சப்ளை உடன்படிக்கை. இரண்டாம் கர்நாடக போருக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை. மூன்றாம் கர்நாடக போருக்கு பாரிஸ் உடன்படிக்கை. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 5 கமா 3 கமா 2. 4 கமா 1 கமா 5 கமா 3 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? பாருங்க, ஜாலியன் வாலாபாய் படுகொலை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் மோதிலால் நேருங்கிறாங்க. தப்பு. காந்தியடிகள் அலி சகோதரர்கள் ஏற்படுத்திய கிலாபத் இயக்கத்தை எதிர்த்தார். ஓகேங்களா? இதுவும் தவறு. 5/1/1922 ஆண்டு சௌரி சௌரா சம்பவம் கோராக்பூரில் நடைபெற்றது. தப்பு. ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கிறது 3மே தப்பு. ஜாலியன் வாலாபாடுகளை எதிர்த்து நைட்வுட் பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் தான் துறப்பார். ஓகேங்களா? காந்தியடிகள் அலி சகோதரர்கள் ஏற்படுத்திய கிலாபத் இயக்கத்தை எதிர்க்கல, ஆதரித்தார். சௌரி சௌரா இயக்கம், ஓகேங்களா,
சம்பவம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும், அதுவும் தவறு. இப்போ ஆன்சர் சி 1, 2, 3 தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 131. ஓகேங்களா பெருங்கடல் பரப்பளவு, பெருங்கடலுடைய பரப்பளவு பசிபிக் பெருங்கடல். ஓகேங்களா இதுதான் மிக பெருசு 45%. ஓகேங்களா அப்போ 5, அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் 23%, 4, அடுத்து தென் இந்திய பெருங்கடல் 20%, 3, தென் சீன கடல் 6%, ஆர்டிக் கடல் 4%. 3, 2, 1. மறுபடியும் பாருங்க, பசிபிக் பெருங்கடல் 47%, அட்லாண்டிக் பெருங்கடல் 23%, இந்திய பெருங்கடல் 20%, தென் சீன கடல் 6%, ஆர்டிக் பெருங்கடல் 4%. இப்போ ஆன்சர் 5, 4, 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்தது 132. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். ஓகேங்களா இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஹிந்தி தான் 41.03. அப்போ 2, அடுத்தது வங்காளம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 8.10. இப்போ 3, அடுத்து பாருங்கள் தெலுங்கு பார்த்தீங்கன்னா 5.91%, 4, மராத்தி 6.99, 1, தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு மறுபடியும் ஓகேங்களா ஹிந்தி மட்டும் ஓகேங்களா 41.03%, இப்போ 2, வங்காளம் 8.10%, 3, தெலுங்கு பார்த்தீங்கன்னா 7.19%, 4, மராத்தி 6.99%, 1, தமிழ் ஓகேங்களா 5.91%, அப்போ 5. மறுபடியும் பாருங்கள் ஹிந்தி 41.03%, வங்காளம் 8.10%, தெலுங்கு 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1, 5. 133வது கொஸ்டின். சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சி பெயரை திராவிட கழகம் என மாற்றம் செய்த ஆண்டு. நீதி கட்சியை ஓகேங்களா திராவிட கழகம் பெயர் மாற்றது 1944. எந்த மாநாட்டில் கேட்டாங்கன்னா சேலம் மாநாட்டில். 134வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் காலவரிசைப்படுத்தி காட்டுக. ஓகேங்களா ஃபஸ்ட்டு லாகூர் மாநாடு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 3 அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வட்டமேஜை மாநாடு. அடுத்தது பூனா ஒப்பந்தம். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து 135வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பூமி இரவு பகல் மாற்றம் ஏற்படுகிறது. காரணம் புவியினுடைய அச்சு 23 டிகிரி சாய்ந்துள்ளதால். ஏ மற்றும் பி காரணம் சரியான விளக்கம் அல்ல, சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா 2 சரிதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின் நம்பர் 136. கீழ்கண்டவற்றில் சரியானது அல்லது தவறானது எது? வகுப்புவாத அறிக்கை டாக்டர் அம்பேத்கர் வரவேற்றார். சரி. இந்த அறிக்கையின் சிறுபான்மையருக்கும் தாழ்த்தப்பட்டவர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என அறிவிக்கப்பட்டது. சரி. அப்போ சி 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 137. கொஸ்டின் நம்பர் 137. கொஸ்டின் நம்பர் 137 பாருங்கள். நடனங்கள். குஜராத்தில் என்ன நடனம்? தாண்டியா. குஜராத்தில் தாண்டியா. ஓகேங்களா ராஜஸ்தானில் கல்போலியா. 1, பஞ்சாபில் பங்காரா. 4, அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் தும்கால். 5, கர்நாடகாவில் யக்ஷகனம். 3, மறுபடியும் பாருங்கள். குஜராத்தில் தாண்டியா, ராஜஸ்தானில் கல்போலியா, பஞ்சாபில் பங்காரா, ஜம்மு காஷ்மீரில் தும்கால், கர்நாடகாவில் யக்ஷகனம். ஆன்சர் பி. 2, 1, 4, 5, 3. ஆன்சர் பி.
அடுத்து எந்த சட்டத்திட்டத்தின்படி ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா, 1935 பிரகாரம் தான் ரிசர்வ் வங்கி சட்டம் தொடங்கப்பட்டது. அப்போ ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1934 தான் ரிசர்வ் வங்கி சட்டம். எந்த சட்டத்தின்படினா 1935 சட்டத்தின்படி தான் ரிசர்வ் வங்கி சட்டம் தொடங்கினாங்க. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம், தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுனா ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. 140வது கொஷின், யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? மாயோ பிரபு காலத்தில் தான், 1872. முறையான மக்கள் தொகை ரிப்பன் பிரபு காலம். முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிப்பன் பிரபு. அப்போ முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புனா மாயோ பிரபு. ஆண்டு கேட்டாங்கன்னா 1872. புவியோடுகளை ஏறு வரிசைப்படுத்துக. புவியோடுகளை ஏறு வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, அடி அடுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேநிலை அடுக்கு. அடுத்தது படையடுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீவழி அடுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அயனி அடுக்கு. இது 5, இது 6. அப்போ ஆன்சர் 1,5,4,3,2. காந்தியடிகள் வரிகோடா இயக்கத்தை துவங்கப்பட்ட இடம். காந்தியடிகள் வரிகோடா இயக்கத்தை துவங்கப்பட்ட இடம் அகமதாபாத். அடுத்த 143வது கொஷின், 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் வெற்றி பெற்றது? 1937ஆம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் வெற்றி பெற்றது? 8 மாநிலங்களில் வெற்றி பெற்றது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 144வது கொஸ்டின். ஓகேங்களா, 8 டிகிரி கால்வாய். 8 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்தோனேசியாவையும் பிரிக்குது. அதாவது இந்திரமுனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்குது. அப்போ 4,8 டிகிரி ஓகேங்களா மாலத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 5,10 டிகிரி அந்தமானையும் நிக்கோபத்தையும் பிரிக்கிறது. 1, ஓகேங்களா 9 டிகிரி லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. ஓகேங்களா 47 டிகிரி வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்குது. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா 6 டிகிரி இந்திரமுனை இந்தோனேசியாவை பிரிக்குது. 8 டிகிரி மாலத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி அந்தமானையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. 9 டிகிரி லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 47 டிகிரி வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்குது. அப்போ ஆன்சர் 4, 5, 1, 2, 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45, கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்த சராசரி. காற்றழுத்தம் கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ இருக்கும்? 10-13 மில்லிபார். 10-13 மில்லிபார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 146. கொஸ்டின் நம்பர் 146, 1919 ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆங்கில கவர்னராக இருந்தவர் யார்? 1919 ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆங்கில கவர்னராக இருந்தவர் யார்னா ஜேம்ஸ் போர்ட் பிரபு. இந்தியாவின் உயரமான ஓகேங்களா புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை நோட்டா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2014. நோட்டா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2014. கொஸ்டின் நம்பர் 149, புலிமான் கோப்பை நடுக்கல் எந்த மாவட்டத்தில் காணப்பட்டது? தேனி மாவட்டம். புலிமான் கோப்பை நடுக்கல் எந்த மாவட்டத்தில் காணப்பட்டது? தேனி. 150 கொஸ்டின், எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒருவரை தகுந்த காரணமின்றி கைது செய்வதை தடை விதிக்கிறது? 20. ஆன்சர் சி, 20. ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 152, தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 மினிட்லேருந்து 13 டிகிரி 35 வரை. அடுத்து பாருங்க ஓகேங்களா. கூற்று ஏ, பருவ காற்றுக்கள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். கூற்று 6, வானிலை வல்லுநர்கள் பருவகாற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்றுக்கு மட்டும் காரணம் மட்டும் தவறு. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 154,
கும்பட்ட எரிமலை. பர்க்யூட்டீஷன், பர்க்யூட்டீன், 155வது கொஸ்டின். எந்த நாட்டில் 1960ஆம் ஆண்டு பயோ என்ற இடத்தில் ரிக்கர் அளவில் 9.5 பதிவானது? சிலி நாடு. சிலி நாட்டில் ஏற்படக்கூடியது தான். ஓகேங்களா? 9.5% நிலநடுக்க அளவு ஏற்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 156. பருவ காற்றின் தோட்டம் என வர்ணிப்பது? பருவ காற்றின் தோட்டம் என அழைக்கப்படுவது இந்திய வேளாண்மை. 157வது கொஸ்டின். எகிப்து, இஸ்ரோ, பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி? பிறை நிலப்பகுதி. ஆன்சர் பி, பிறை நிலப்பகுதி. கொஸ்டின் நம்பர் 158. இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி? தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி? பகுதி 15. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 159. கொஸ்டின் நம்பர் 159. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி முதன்மை வடிவமைத்தவர்? ஓகேங்களா? சட்டத்தை உருவாக்கி முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா B.R. அம்பேத்கர். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு? நியூசிலாந்து, 1893. அப்போ பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893. 1893. கொஸ்டின் நம்பர் 161. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு உதாரணமானது? நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு இந்தியா, இங்கிலாந்து. ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. அடுத்து 162. கூற்று. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை. சரி. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைப்பிரவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. சரி. அதாவது கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியானதான். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 163. கொஸ்டின் நம்பர் 163 பாருங்கள், பொறுத்துக. பாக்சைட் எங்கே கிடைக்குது? சேர்வராயன் மலையில் கிடைக்குது. அப்போ 2, சிப்சம் எங்கே கிடைக்குது? திருச்சிராப்பள்ளியில் கிடைக்குது. 4, இரும்பு சேலத்தில் கிடைக்குது. 1, சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூரில் கிடைக்குது. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள். பாக்சைட்டு எங்கே கிடைக்குது? சேர்வராயன் மலை. சிப்சம் திருச்சிராப்பள்ளி. இரும்பு சேலம். சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. எல்லைப்புறச்சாலை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1960. அப்போ 5, அடுத்தது இன்சாட் அப்படிங்கிறது ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. 1, அடுத்தது மெசகான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அப்போ 4, புறநகர பரவல். ஓகேங்களா? புறநகர பரவல், நகரமயமாக்கல் தாக்கல். 2, கொங்கண ரயில்வே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1990. 3, மறுபடியும் பாருங்கள். எல்லைப்புறச்சாலை 1960. இன்சாட்டு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மெசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை. புறநகர பரவல், நகரமயமாக்குதலின் தாக்கம். கொங்கண ரயில்வே 1990. அப்போ ஆன்சர் 5, 1, 4, 2, 3. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 165. ஓகேங்களா? 165 பாருங்கள். இயற்பியல் சேதுனா ஆக்சிகரணம் கார்பனாக்கம் கரைதல். ஆக்சிகரணம் கார்பனாக்கம் கரைதல். அடுத்தது ரசாயன சிதைவு. தப்பு. ஓகேங்களா? பாருங்கள். இயற்பியல் சிதைவுனா பாறை உறைதல், சிறு துகள்கள் உதைதல். ஓகேங்களா? ஆன்சர் 3. அடுத்தது ரசாயன சிதைவு தான். ஓகேங்களா? ஆக்சிகரணம் கார்பனாக்கம் கரைதல். அப்போ 2. உயிரின சிதைவு விலங்கு மனித செயல்பாடு. மறுபடியும் பாருங்கள். இயற்பியல் சிதைவு பாறை உறைதல், சிறுதுகள் சிதைத்தல். ரசாயன சிதைவு ஆக்சிகரணம் கார்பனாக்கம் கரைதல். உயிரின சிதைவு விலங்கு மனித செயல்பாடு. இப்போ ஆன்சர் 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். 166வது கொஸ்டின் நம்பர் 166. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற
பள்ளமாக அமைப்பை எவ்வாறு அழைக்கிறோம்? எரிமலை வாய். பள்ளமாக அமைக்கக்கூடியது எரிமலை வாய். அடுத்து பாருங்க 167வது கொஸ்டின். வைரம் எவ்வகை பாறைகளில் இருந்து கிடைக்கிறது? உருமாறிய பாறை. வைரம் எதிலிருந்து கிடைக்குது? உருமாறிய பாறைகளிலிருந்து கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 168. ஜெயின்கலன். ஜெயின்கலன் எரிமலை காணப்படும் இடம் அமெரிக்கா. 169வது கொஸ்டின். மனிதர்களால் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பனி குரங்கு தான். இந்த சிம்பனிஸ் குரங்கு தான். ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 170. கொஸ்டின் நம்பர் 170. விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலம் புதிய கற்காலம். அதாவது விவசாயம் விலங்குகளை பழக்கப்படுத்த தொடங்கிய காலம் புதிய கற்காலம். அடுத்து பாருங்க, பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதரின் முன்னோடி யார் அப்படின்னா ஹோமோ செப்பியன்ஸ். ஆன்சர் சி, ஹோமோ செப்பியன்ஸ். கொஸ்டின் நம்பர் 172. ஐநா சபையை உருவாவதற்கான கடைசியாக நடைபெற்ற மாநாடு சான் பிரான்சிஸ்கோ மாநாடு. மறுபடியும் பாருங்க 173. பொறுத்துக்கோ. WHO அதனுடைய தலைமையகம் ஜெனீவா. 5,4. யுனெஸ்கோவினுடைய தலைநகரம் பாரிஸு 4, ஓகேங்களா. யுனெசெப்பு நியூயார்க்கு 3, ஓகேங்களா. FA ஃபுட்டு கார்பரேஷன் இருக்குது ரோமு 2, IBRD பேங்கு வாஷிங்டன்னு. மறுபடியும் பாருங்கள் WHO, ஓகேங்களா, தலைமையகம் ஜெனீவா. யுனெஸ்கோவினுடைய தலைநகரம் பாரிஸு. யுனெசெப்பினுடைய தலைநகரம் ஓகேங்களா நியூயார்க்கு, ஓகேங்களா. ஃபுட்டு கார்பரேஷன் ரோமு. IBRD வங்கி வாஷிங்டன். ஆன்சர் 5, 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 174, ஓகேங்களா. பனியாறு அரித்தலால் உண்டாகுவது சர்க்கு ஆரட்டுகள். அப்போ 2, பனியாறு படி வைத்தனால் மொரைன்கள் ட்ரெம்லின்கள். அப்போ 3, காற்று அரித்தல் காளான் பாறை இன்செல்பர்க்கு 4, அலைகள் அரித்தல், ஓகேங்களா, கடல் தூணு வளைவு 1, மறுபடியும் பாருங்க, பனியாறு அரித்தல்னால சர்க்கு ஆரட்டு உருவாகும். பனியாறு படி வைத்தனா மொரைன்கள் ட்ரிம்லின்கள். காற்று அரிப்பதனால காளான் பாறை இன்செல்பர்க்கு. அலைகள் அரித்தல் கடல் தூணு வளைவு. இப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 175. பொறுத்துக. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா, 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. மறுபடியும் பாருங்க, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4, 5. ஆன்சர் டி. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை நிறுவியவர். லாலா ஹர்தயால். ஆன்சர் பி, லாலா ஹர்தயால். அடுத்த கொஸ்டின் நம்பர் 177. கொஸ்டின் நம்பர் 177. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பின் கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தி. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்க வேண்டும் என்று கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. கொஸ்டின் நம்பர் 179. பல்வேறு விழாக்களின் தாயகம் என்று அழைக்கப்படும் நாடு. இந்தியா. 180. கொஸ்டின். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக திட்டத்தினை முதலில் செயல்படுத்தியவர் பெரியார். ஆன்சர் பி, பெரியார். கொஸ்டின் நம்பர் 181. கொஸ்டின் நம்பர் 181. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யாருன்னா V.A. ஸ்மித். இனங்களின்
அருங்காட்சியகம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் V.A. சுமித். ஓகேங்களா. மொழிகளின் காட்சி சாலைன்னு அகத்தியலிங்கம் சொல்லிக்கிறார். மொழிகளின் காட்சி சாலையம் அப்படின்னு சொன்னது யாரு? ஓகேங்களா, அகத்தியலிங்கம். ஓகேங்களா. இனங்களின் அருங்காட்சியகம் V.A. சுமித்து. ஆற்று ஓங்கல் எந்த ஆண்டு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2010. அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. தமிழக பரப்பளவு, இந்தியாவின் தமிழகத்தினுடைய பரப்பளவு ஓகேங்களா 1,30,058. இந்தியாவில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11வது இடம். ஓகேங்களா. ஆன்சர் பி. ஃபோலோ காஸ்டிங் என அழைக்கப்படுவது உப்பு படிய வைத்தல். ஃபோலோ கிளாஸ்டிக் என அழைக்கப்படுவது உப்பு படிய வைத்தல். கொஸ்டின் நம்பர் 185. எல்லினோ என்பதன் பொருள் குழந்தை இயேசு. வானிலை கணக்கிட தேவையான காலம் 24 மணி நேரம். வானிலை கணக்கிட தேவையான காலம் 24 நிமிடம். அனிமோமீட்டர் 24 மணி நேரம். 187வது கொஸ்டின். அனிமோமீட்டர் கருவி அளவிடுவது காற்றின் வேகம். மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் காற்றுகள் மேலைக்காற்று. மேலைக்காற்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 189. கொஸ்டின் நம்பர் 189. மிருதுவான வெடித்த பருத்தி போன்ற காணப்படும் மேகம் திரள் மேகம். வானிலை தொழிற்சாலை என அழைக்கப்படுவது இடியுடன் கூடிய புயல். ஓகேங்களா. மிருதுவான வெடித்த பருத்தி போன்ற காணப்படும் மேகம் திரள் மேகம். வானிலை தொழிற்சாலை எனப்படுவது இடியுடன் கூடிய புயல். 191வது கொஸ்டின். கோடை பருவத்தில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலைக்காற்று நார்வெஸ்ட்டு. தென்மேற்கு பருவக்காற்று தோன்றும் இடம் ஓகேங்களா கேரளா. தென்மேற்கு பருவக்காற்று தோன்றும் இடம் கேரளா. கொஸ்டின் நம்பர் 193. சோழமண்டல கடற்கரை கனத்த மழை தருவது. சோழமண்டல கடற்கரைக்கு கனத்த மழை தருவது வடகிழக்கு பருவக்காற்று. பருவக்காற்று ஏற்பட காரணம் நிலம் வெப்பம் அடைவது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் அடைவது. ரெண்டுமே ஏ மற்றும் சி. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 195. மேற்கித்திய இடையூறு காற்று இந்தியாவில் கொண்டு வருவது. மேற்கித்திய இடையூறு காற்று இந்தியாவிற்கு கொண்டு வருவது ஜெட்டு காற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியினுடைய அடுக்கு இருக்குல்ல அதை வரிசைப்படுத்த சொல்கிறான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியடுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சேனிய அடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா படையடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மீளடுக்கு. அடுத்தது அயனி அடுக்கு 6. அப்போ ஆன்சர் 1,5,4,3,2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 197. கிருஷ்ணதேவராயன் அவையில் இருந்த அறிஞர்கள் யாவர்னா அஷ்டதி கஜங்கள். பழங்காலத்தில் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தென்னிந்தியாவில் தொடங்கியவர் சங்கராச்சாரியா. ஆன்சர் பி சங்கராச்சாரியா. கொஸ்டின் நம்பர் 190. வீர சைவம் என்ற பிரிவை தொடங்கியவர் பசவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 200. கொஸ்டின் நம்பர் 200. அரிக்கப்படாத எஞ்சிய குன்றுகளாக தரைப்பகுதியில் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம். அரிக்கப்படாத எஞ்சிய குன்றுகள் தரைப்பகுதியிலிருந்து உயர்த்த காணப்படும் நிலத்தோற்றம் இன்சல்பர்க்கு. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1, 2010. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநா அமைப்புகளின் மனித இன பாராளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு. ஐநா அமைப்புகளில் மனித இன பாராளுமன்றம் என அழைக்கப்படுவது பொது பேரவை. ஆன்சர் ஏ பொது பேரவை. பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது என கூறிய இந்திய வானவில் அறிஞர். பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்று கூறிய இந்திய வானவில் அறிஞர் யாருன்னா ஆரியப்பட்டர். ஓகேங்களா. இத்துடன் பார்த்தீங்கன்னா 203 கொஷின் வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. முக்கியமாக ஹைப் பண்ணிக்காங்க. HYPE.
தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.